அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் நாங்க தோல்வி விட்டுறதுக்கு என்ன காரணம்? பல கட்சிகளோட கூட்டணி வச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு மகளிர் உரிமை தொகைன்ற பேர்ல ஓட்டுக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு திராவிட மாடல் அரசுக்கு செலவு செஞ்சு இதெல்லாம் செஞ்சு கடைசியில நாங்கள் மண்ணை கவியதற்கு என்ன காரணம்? உடன்பிறப்புகளே நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்றாரு. உடன்பிறப்பு கிட்டதான் ஊப்பிக்கிட்டு தான் கேட்டாரு. ஆனா நானும் 2021 திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த பிஜேபி அதிமுக நாசகார ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கள நானும் ஒருத்தன். இதே மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு 2021 வீடியோவும் போட்டிருக்கேன். திமுக ஆதரவாளனாக இருந்த என்ன திமுக எதிர்ப்பாளனாக மாற்றியது எது அப்படின்னு தான் தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நான் சொல்ல போறேன். என்னன்னா, முதல்ல இந்த ஆட்சியில என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? நீங்க தான் ஒரு பொம்மையா இருந்துகிட்டு ஒரு தலைமை பண்புக்கே கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நபர் தான் நீங்க. ஃபுல்லா அதிகாரிகளோட ஆட்சி தான் நடந்தது. ஓகேயா? பேருக்கு உங்களுக்கு ஒரு டோப்பா வச்சு ஒரு ஷோ காட்டினாங்களே தவிர இந்த நாட்டை ஆட்சி செஞ்சது யாருன்னா அதிகாரிகள் தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, சின்ன உதாரணம் சொல்றேன். எல்லா துறையிலும் மக்களுக்கு பிரச்சனை இருந்தது, சரிங்களா? அப்ப எங்க துறையில உள்ள பிரச்சனை தான் எனக்கு தெரியும். அவங்க துறையில என்ன ஆசிரியர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை அவங்கள தான் பேசுவாங்க. என் துறையில 2013 திருத்தி அமைக்கப்பட்ட மீட்டர் கட்டணத்தை ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, அந்த மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைங்கன்னு. இதுக்கு பெரிய செலவாக போறது இல்ல, அரசு இதுக்கு பெருசா திட்டம்லாம் திட்ட போடுறது இல்ல. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா அது நிறைவேறிடும். ஆனா அதை கூட செய்ய வக்கில்லாத, அதை கூட செய்ய முடியாத ஒரு ஆட்சியா தான் உங்க ஆட்சி இருந்தது. சரியா? இது என் துறையில உள்ள பிரச்சனை. இதை கூட செய்ய வக்கில்லையே அப்படின்ற ஒரு பார்வை தான் அப்போ ஓட்டுநர்களும் முடிவு பண்றோம். திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நீ சீமானுக்கு போட்டுக்கோ, அன்புமணிக்கு, யாரெல்லாம் நமக்காக குரல் கொடுத்தோ அவங்களுக்கு கூட போட்டுக்கோ. திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஓகே, இது மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாக திறனே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை நாய் கடிச்சு அவ்வளவு மக்கள் சாவுறாங்க. ஆனா உங்க இளவரசர் உதயநிதி என்ன பண்றாரு? நாயோட டெய்லியும் போட்டோ போடுறாரு. ரவுடி டைம், ரவுடி பேபி, ரவுடின்னு நாயோட தினமும். இதெல்லாம் எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்படுத்துறோம். இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாய் காதலுக்கு ஆதரவா நான் நிக்கிறேன், நான் இவங்க பக்கம் நிக்கிறேன்னு காட்டுறாரு. அந்த டைம்ல தான் தொடர்ந்து நாய்களோட இருக்கிற போட்டோ போடுறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையை கூட தீர்க்க வக்கில்லாத ஒரு பொம்மை அரசா தான் உங்க அரசு இருந்தது. நீங்க திருத்தணும்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தலைமை இதுல இருந்து வெளியில போகணும். ஓகேயா? வாழடி வாலியா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்றது பழைய ஜெனரேஷன் அதை ஏத்துக்கிட்டாங்க. புதுசா வர ஜெனரேஷன் திமுகவை நிராகரிக்கிறதுக்கு முதல் காரணமாவே இதா இருக்குது. அப்பா கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் அவரோட பையன், இப்ப இன்பநிதியா அப்படின்னு திமுகவை வெறுக்கிறதுக்கு முதன்மை காரணமா இருக்கிறது என்னன்னா இந்த என்ன சொல்றது, நெப்போட்டிசம் சொல்லுவாங்கல்ல. கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதினு இப்படி போறதை இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க திமுகவை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா, நல்ல படிச்சவங்க இருக்கிறாங்க. பிடிஆர் இருக்கிறாரு, டாக்டர் எழிலன் இருக்காங்க, நல்ல மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், நல்லா பேசக்கூடியவர்கள், திறமையானவர்கள் திமுக இருக்காங்க. அவங்க கிட்ட கட்சியோட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நீங்க அமைதியா ஒதுங்கிக்கிறது தான் நீங்க திமுகவுக்கு செய்யற ஒரு சிறப்பான வேலை, சரிங்களா? இப்போ சென்ற ஆட்சியில என்னென்னலாம் கொடுமை நடந்தது, ஏன் மக்கள் வெறுத்தாங்க? நான் இப்ப என்ன போன்றவன் ஆதரவாளனா இருந்தேன், ஏன் எதிர்ப்பாளன மாறினா இப்ப என் துறையில ஒரு சாதாரண பிரச்சனை கூட தீர்க்க இல்ல. ஒரு கருத்து சுதந்திரம் இல்ல. எடப்பாடி ஆட்சி காலத்துல எடப்பாடிய டெட் பாடின்னு பேசுவாங்க. ஒரு முதல்வரை டெட் பாடின்னு பேசுவாங்க. எல்லாருமே அவருக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க. யாரையுமே இந்த சவுக்கு சங்கரை நீங்க பண்ணீங்களே, சவுக்கு சங்கர்லாம் எடப்பாடி எப்படிலாம் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி இப்படிதான் போட்டு ஜெயில போட்டு அவங்க வீட்டுல மலம் ஊத்தி இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணாங்களா? அப்போ நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, முற்போக்கு பேசுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்தோடனே கருத்து சுதந்திரத்தை அடக்குறீங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் உங்க திராவிட மாடல் அரசு விளம்பரம் கொடுத்து உங்களுக்கு சொம்படிக்க வச்சுட்டீங்க. மிஞ்சி போய் சோசியல் மீடியால இந்த ஃபெலிக்ஸ் இவரு சவுக்குலாம் பேசினாருன்னா அவரு மேல அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டீங்க. கருத்து சுதந்திரமே இல்லாம போயிடுச்சு. ஒருத்தனை போட்டு ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தரை ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. பதிலுக்கு அவர் தன்னை தற்காக்க அடிக்கிறாரு, அவரை பிடிச்சி குண்ட சட்டத்துல போடுறீங்க. அடிக்க வந்தாருல்ல. அப்ப கருத்து சுதந்திரம் இல்ல. உங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் உங்களோட அதிகாரிகளை வச்சு, போலீஸை வச்சு ஒரு அராஜக ஆட்சியை போன ஆட்சியில செஞ்சீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன நாய் பிரச்சனை, இது மாதிரி ஒரு மீட்டர் கட்டின பிரச்சனை, இதை கூட தீர்க்க வக்கு இல்லாம இருந்தது. சாலை, ஓகே, மெயினா இந்த சாலை நான் ஏன் நிறைய வீடியோல இந்த சாலை பிரச்சனையை போடுறேன்னா, ஒரு மோசமான சாலை பல உயிரிழப்புகள் காரணமா இருக்கு.
இன்னைக்கு இன்ற காலகட்டத்துல பெண்கள் கருவுறதே பெரிய ஒரு இதுவா இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமா இருக்கு. பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. இந்த மோசமான சாலைகள்னால நிறைய அபார்ஷன் நடக்குது, கரு கலையுது, கருவிலே குழந்தைகளை கொலை செய்றீங்க. அப்போ இந்த சாலையினால எவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பள்ளத்துல விழுந்து கீழே விழுறான், பின்னாடி வந்து லாரி அடிச்சு சைதாப்பேட்டில் பார்த்தோம்ல. அப்ப இந்த சாலைங்கிறது ஒரு அடிப்படை வசதி, பல உயிரிழப்புகள் ஏற்படுது. நல்லா இருக்கிறவனுக்கும் உடம்பு வலி வருது. ஓகே, ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பள்ளத்துல ஏத்தி இறக்கும் போது. ஆட்டோ டிரைவருக்கு எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்க, அண்ணா ஸ்லோவா போங்கண்ணா, ஆபரேஷன் பண்ணிருக்கா அப்படின்னு. அப்போ இந்த சாலை வந்து ஒரு அடிப்படை வசதி. எவ்வளவு வீடியோ போட்டேன், ஓகே, வீடியோ போட்டவன அசிங்கமா திட்டுறீங்க. ஒண்ணு. இன்னொன்னு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விமர்சனம் வைக்கிறான், திமுக ஓட்டு போட்டோன்னு விமர்சனம் வைக்கிறானா, விமர்சனத்துக்கு பதில் சொல்லாம அவனை சங்கி, இவன் பிஜேபி காரன், இவன் RSS காரன்னு எங்க உங்களுக்கு எதிராக எங்களை திருப்புறதுக்கு உங்க இணையத்துல ஊப்பிகள் வேலை செய்யறாங்க. ஓகே, அவங்க தான் திருப்பி இன்னும் அதிகமா பேச வச்சதுக்கு அவங்க தான் காரணம். ஒரு விமர்சனம் வச்சா உன் விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும், இல்ல வக்கீலையா வாய முட்டு இருக்கணும். இவன் பிஜேபி காரன், இவன் RSS காரன், இவன் இந்து முன்னணி, அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே உங்களுக்கு எதிராக திருப்பின வேலையை தான் இந்த இணையதள ஊப்பிகள் செஞ்சாங்க. இந்த இணையதள திமுக கொத்தடிமைகள் செஞ்சாங்க. முதல்ல அவங்களை திருத்துங்க. ஒன்னு அசிங்கமா பேசுறது, இல்லன்னா இவன் RSS காரன், பிஜேபி காரன், அவங்க மேல அவதூறு சொல்றது, இப்படி பண்ணி தான் சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. ஓகே, அப்ப இதெல்லாம் வந்து நீங்க சரி செய்யுங்க. ஒரு எதிர்கட்சியா கூட இப்ப நீ மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம விஜய் கம்மி ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு, கொஞ்சம் சதவீதம் எங்க இப்படி எல்லாம் ஏளனம் பண்ணாதீங்க. ஓகேயா, ஒரு நல்ல எதிர்கட்சியா மக்கள் பிரச்சனையே பேசுங்க. அதெல்லாம் பேசாம இன்னும் பழைய மாதிரியே நீங்க பண்ணீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல. இப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறதா இல்ல விஜய் ஓட்டு போடுறதா? விஜய் தான் காங்கிரஸ் கூட இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு போற ஓட்டு பிஜேபி ஓட்டா? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனு, மத்தியில ஒண்ணு காங்கிரஸ் ஆதரிக்கணும், இல்ல பிஜேபி ஆதரிக்கணும். இப்போ நீங்க காங்கிரஸ் கூட இல்ல, விஜய் காங்கிரஸ் கூட இருக்கிறாரு. இப்ப மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷனு? உங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட். நீங்க அடுத்த வர காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அப்ப பிஜேபி சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்ப திமுக போற ஓட்டு பிஜேபி போற ஓட்டா? அப்போ அடுத்தடுத்த தேர்தல்ல நீங்க வெல்லணும்னா உங்களோட முதல்ல நீங்க வெளியில போங்க. முக ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஒரு பார்ட்டி மனு கொடுக்க வராங்க, அவங்களை அப்படி பிடிச்சி லெப்ட் கையில இப்படி தள்ளி விடுறீங்க. இதெல்லாம் பார்த்தா இவ்வளவு அருவருப்பா இருக்குது. ஓகே, அவங்களால முடியலையா, வயசாயிடுச்சா, வீட்டுல உட்காந்துருங்க. ஒரு டோப்பாவை போட்டு வந்து எதுக்கு வந்து ஷோ காட்டிக்கணும்? ஒரு வீடியோ பேசுறீங்க, உங்களுக்கு ஒழுங்கா பேச தரல, அத்தனை டேக்கு போகுது, ஏன் கஷ்டப்படுறீங்க? நல்ல பேச்சாளர்கள், நல்ல சிறந்த நிர்வாகத்திறன் உள்ளவர்கள் உங்க கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழியை விடுங்க. இந்த திமுக இப்படி நாசமா தோத்ததுக்கு போன முதல் காரணம் உங்க குடும்பம் தான், நீங்க தான். நீங்க போனாலே திமுக கட்சி உருப்பிட்டுரும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.